வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவீனா ராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்கள் அமைச்சர் பிமல் கவலை. தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகலுக்கு கட்சி காரணமில்லை, மரிக்கார் எம்பி விளக்கம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்த மத்துகம பிரதேச சபையின் 4 உறுப்பினர்கள். ஞானசார தேரருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், முனீர் முளப்பர் பதில் பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தயாராகும் தேசபந்து தென்னகோன். வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரி மாணவியின் மரணம், கல்வி அமைச்சு உடனடி விசாரணை. அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிய அதிரடி நடவடிக்கை. உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்பு. பிரபல நடிகை மாலனி பொன்சேகாவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்களை கண்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை, இது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது, இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும். வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரமிட்டுள்ளோம். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயல்படுவோம். சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும். புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மக்கள் எதிர்பார்த்த அரச நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். ஒரு சில நாட்களில் அது சரியாகும். இதற்கு கட்சி காரணம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிக்கார் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பட்டியல் மூலம் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற ஆசனங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடு காரணமாகவே ஒரு சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலக தீர்மானித்துள்ளனர். தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட முதல் 2 பேரை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கட்சி தொகுதி அமைப்பாளர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருந்தது. அதேபோன்று பெண்களை நியமிப்பது தொடர்பாகவும் சில அளவுகோல்களை வழங்கியிருந்தது. அதன் பிரகாரம் அதிகமான இடங்களில் அவ்வாறு செயல்பட்டிருந்தது. ஜனநாயகம் என்பது மக்களால் அதிகம் விரும்பப்படுகின்றவர்களை தெரிவு செய்வதாகும். என்றாலும் இந்த முறைமையை 100% பின்பற்றும் போது தொகுதி அமைப்பாளர்கள் பல்வேறு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் அந்த பிரச்சனையை நானும் எதிர்கொள்கிறேன். இந்த தேர்தல் முறையினால் எனக்கு விருப்பமான வினைத்திறன் மிக்க பலரை தெரிவு செய்து கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. தேர்தல் ஒன்று முடிவடைந்த பின்னர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது சாதாரணமானதாகும். அதனால் பதவி விலக தீர்மானித்திருக்கும் தொகுதி அமைப்பாளர்கள் இந்த நேரத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து என்றார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் மத்துகம பிரதேச சபையின் 4 உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை நேற்று கொழும்பில் சந்தித்தே இவ்வாறு இணைந்து கொண்டனர். சுயேட்சை குழு ஒன்றின் தலைவர் ஹசுன் நிரோஷன முனசிங்க, சங்கைக்குரிய நாரவில சமித்த வன்ச தேரர், விஜிதா தர்ஷனி குமாரடி சில்வா மற்றும் சமிலானி ருவன்திகா ஆகியோர் இவ்வாறு இணைந்து கொண்டனர். ஞானசார தேரர் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி எனக்கு எதிராக தெரிவித்துள்ள பொய் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதியமைச்சர் முனீர் முளப்பர் தெரிவித்துள்ளார். பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த 20ஆம் தேதி கலகொட அத்தே ஞானசார தேரரினால் நடத்தப்பட்ட பொதுபல சேனா ஊடக சந்திப்பின் போது முனீர் முளப்பர் ஆகிய என்னை பற்றி உண்மைக்கு புறம்பான அறிவிப்பொன்றை மேற்கொண்டு ஊடகங்கள் ஊடாக அவதூறு பரப்பி இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அவமதிப்பு அறிக்கையின் பிரகாரம் நிட்டம்புவ திகாரி பிரதேசத்தில் அமைந்துள்ள தன்வீர்
நிறுவனம், யமாத் இ இஸ்லாம் மற்றும் இக்வான் முஸ்லிம் ஆகிய அமைப்புகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரம் கடவுளுக்காக மக்களை கொள்பவராகவோ அல்லது அதை ஆதரிப்பவராகவோ நான் ஒருபோதும் இருந்ததில்லை. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் கடுமையாக மறுக்கிறேன். மேலே பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தேரரின் குற்றச்சாட்டின் உண்மை தன்மை குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும். மக்கள் பிரதிநிதியான என்னை பற்றி தவறான சித்தரிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி எனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தமைக்காக குறித்த தேரர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன தமக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிப்பதற்காக எதிர்வரும் புதன்கிழமை அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக உள்ளார். தேசபந்து தென்னகோன் கடந்த திங்கட்கிழமை தமது சட்டத்தரணி டி வீர விக்ரமவுடன் குறித்த குழுவின் முன்னிலையான போது அவருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தேசபந்து தென்னகோன் அந்த குழுவிடம் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதற்கான அவகாசம் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் குறித்தும் அந்த குழு விளக்கமளித்தது. அதன்போது சத்திய பிரமாண பத்திரங்கள் வடிவில் சாட்சியங்களை வழங்க அவர் ஒப்புக்கொண்டார். பேங்கரியவில் உள்ள வயம்பு தேசிய கல்விக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி லால் குமாரவிடம் வினவிய போது கல்வி அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவியொருவர் சமீபத்தில் தனது விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார். மன அழுத்தம் காரணமாக தற்கொலை நடந்திருக்கலாம் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதற்கமைய அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. வாகன புகை முகாமைத்துவம் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு போலீஸ் சிசிடிவி தரவுகளை பயன்படுத்துவதோடு சிசிடிவி கேமரா அமைப்பை நவீனமயமாக்கவும் மேலும் விரிவுபடுத்தவும் இந்த நிதியம் முழு ஆதரவையும் வழங்கும் என்று டிஎம்டி ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். இதேவேளை வாகன புகை பரீட்சித்தல் நம்பிக்கை நிதியம் வாகன புகைகளால் அதிகரித்து வரும் சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய ஏற்கனவே பல உத்திகளை செயல்படுத்தி வருகிறது. வாகன புகை பரீட்சித்தல் நம்பிக்கை நிதியம் ஒரு மதிப்புமிக்க தேசிய சொத்து என்றும் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. இதன்படி தேங்காய் ஒன்று 200 ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் தற்போது சந்தையில் 245 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை அரங்க கலைஞர்களின் ஒருங்கிணைந்த மன்றத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு இழந்த கலாச்சார வாழ்க்கையை மீண்டும் கொண்டுவர திறந்த வழி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் கலைஞர்களின் பணியை பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் வாழும் மக்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மேலதிகமாக அவர்களின் கடினமான வாழ்க்கை முறையை தணிக்க ஒரு கலாச்சார வாழ்க்கையை வழங்குவதன் முக்கியத்துவத்தை விளக்கிய ஜனாதிபதி கலாச்சார செயல்பாடுகள் மூலம் நாட்டில் ஒழுக்கநெறியான குடிமகனை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அரங்க கலைத்துறையில் உள்ள கலைஞர்களுக்கு வலுவான தொழில்முறை மற்றும் சமூக பொறுப்பு உள்ளது என்றும் வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் தெற்கை இணைக்கும் ஒரு கலாச்சார பாலத்தை கலைஞர்களால் கட்டியெழுப்ப முடியும் என்று கூறிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடு முழுவதும் ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்க உண்மையான நோக்கம் உள்ளது என்றும் அந்த நோக்கத்திற்காக அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்கும் என்றும் உறுதியளித்தார்.
வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். ஓமந்தை பகுதியில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் யாழிலிருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 52 வயதுடைய சச்சிதானந்த பிரபாகர குருக்கள் பலியாகியுள்ளதுடன் அவரின் மனைவி பி சீதாலட்சுமி, மகன் பி அக்ஸை, மாமனார் சுவாமிநாதன் ஐயர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை வவுனியா ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்பட்ட காணொளி தொடர்பில் போலீஸ் தரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும் குறித்த காணொளியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவரை இலங்கையர் ஒருவர் தாக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் 2024 பிப்ரவரியில் மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்தது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் சுற்றுலா பயணி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று பெலேனா கடற்கரையில் வைத்து தாம் தாக்கப்பட்டதாக முறைப்பாடொன்றை வழங்கியிருந்தார். இதனையடுத்து 24 வயதான சந்தேக நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றதை போன்று காட்டி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. யாழில் 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதன்போது துன்னாலை மேற்கு கரவட்டியை சேர்ந்த எட்வர்ட் தனுசன் டெரித் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி குழந்தைக்கு சளியுடன் கூடிய இருமல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மந்திகை வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாய பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த பிரபல நடிகை மாலனி பொன்சேகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். மாலனி பொன்சேகாவின் பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தரங்கனி மண்டபத்திற்கு நேற்று மாலை சென்ற ஜனாதிபதி பூதவுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சக கலைஞர்களுடன் சுமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலனி பொன்சேகாவின் மறைவுக்காக கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை மறைந்த நடிகை மாலனி பொன்சேகாவுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்ற நிலையில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலியையும் இரங்கலையும் செலுத்தி வருகின்றனர். அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மாலனி பொன்சேகாவின் இறுதி கிரியைகள் இன்று மாலை நடைபெற உள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.